ஓம் சாந்தி. 14/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா உடல்ல அவதரிச்சு நமக்காக முரளி எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறைமானவர்கள். நம்ம இன்னைக்கு ஞான முரளியை கேட்கலாம். என்ன பாபா சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இனிமையான குழந்தைகளே, நம்முடைய பாபா தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார் என்பது நினைவிருக்கட்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா ஞாபகப்படுத்துறாரு, அவர் அப்பாவாகவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாரு, சத்குருவா வழிகாட்டியாகவும் வந்திருக்கிறாருன்றது நினைவிருக்கட்டும். இந்த நினைவு தான் மன்மனா பாபா ஆகும் சொல்லி சொல்றாரு. ஆத்மாவை அப்பாவை நினைக்கிறோம், அப்பா தான் நமக்கு ஆசிரியராக வந்திருக்காரு, சத்குருவாகவும் வந்திருக்கிறாருன்ற நினைவு தான் மன்மனா பாபான்னு சொல்லி சொல்றாரு. கேள்வி: மாயின் தூசி கண்களில் விழும்போது முதலில் என்ன தவறு நடக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. மாயா எப்படி நம்மளை அலைக்கா தூக்கிட்டு போகுது, எப்படி நம்மளை தவறு செய்ய வைக்குது அப்படின்னா, பதில் பாபா கேட்குறாரு. அதுக்கு பதில் சொல்றாரு, மாயை முதல் தவறு செய்ய வைக்கிறது, அவர்கள் படிப்பை விட்டுடுகிறார்கள் சொல்லி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் படிப்புல தான் கையை வைக்கும் மாயா. முரளி படிக்க விடாம பண்ணி விட்டுரும். அது மாயா முதல் தவறு என்ன செய்ய வைக்குதுன்னா, அவங்க படிப்பு படிக்க விடாம பண்ணிடும். படிப்பு விட்டுறாங்க, பகவான் படிப்புக்கின்றார் என்பதை மறந்து விடுகிறார்கள் சொல்லி சொல்றாரு. அவங்க கடவுளே தான் நமக்கு படிக்க வைக்கிறான்றதை மறந்துடுறாங்க. அப்பேற்பட்ட படிப்பை விட்டுட்டு போயிடுறாங்க. பாபாவின் குழந்தைகள் தான் படிப்பை விட்டு விடுகிறார்கள் சொல்லி சொல்றாரு பாருங்க. இதுல ரொம்ப பச்சாதாபப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, பாபா குழந்தைகள், பாபா செலக்ட் பண்ண குழந்தைகள் தான், அவங்க தான் படிப்பையே விட்டுடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது கூட அதிசயமாக இருக்கிறது பாருங்க. சிவனே தேர்ந்தெடுத்த குழந்தைகள் அவருக்காக பக்தியில தேடி தேடி அலைஞ்சி ஞானத்துக்கு வந்திருக்கிறாங்க, படிப்பை விட்டுறாங்க பாருங்க. இது எவ்வளவு அதிசயமா இருக்குது சொல்லி சொல்றாரு. இல்லை என்றால் இந்த ஞானம் உள்ளுக்குள்ளேயே குஷியில் நடனம் ஆடும் அளவிற்கானதாகும் சொல்லி சொல்றாரு. படிப்பு மட்டும் விடலைன்னா, டெய்லி இந்த முரளி படிச்சுட்டே இருந்தோம்னா உள்ளுக்குள்ளேயே அப்படியே குஷியில நடனம் ஆடும் அளவுக்கானது இந்த ஞானம் சொல்லி சொல்றாரு. அதீந்திரிய சுகம் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த ஞானம் கேட்க கேட்க அவ்வளோ நமக்கு உள்ளுக்குள்ளார நடனம் ஆடணும். அதனாலதான் நடராஜன் நடனம் ஆடினதான் காமிச்சிருக்காங்க இல்லையா. இந்த உண்மையிலே இந்த ஞான நடனம் தான். உள்ளுக்குள்ள அது ஒரு குஷி வரும் பாபாவுடைய ஞானத்தை கேட்க கேட்க. ஆனால் மாயின் தாக்கம் ஒன்றும் குறைந்ததே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா மாயா ரொம்ப லேசப்பட்டது கிடையாது, அது ரொம்ப மோசமானது. அது படிப்பையே விட்டு விட வைக்கிறது சொல்லி சொல்றாரு. படிப்பை விட்டு விடுவது என்றால் வராமல் இருந்து விடுவதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. படிப்பை விட்டுறதுன்னா சென்டருக்கு போகாமலே இருக்கிறது, முரளி கேட்காமலே இருந்துறது சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு இப்போ புரிய வைக்கின்றார். யார் குறைவாக புரிஞ்சிருக்கிறாங்களோ அவர்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. யார் சரியா புரிஞ்சிக்கலையோ அவங்களுக்கு தான் புரிய வைக்கிறாரு. சிலர் மிகுந்த புத்திசாலிகளாக ஆகின்றனர். இந்த ஞானத்தை கேட்டு சிலர் நல்ல புத்திசாலி ஆகிறாங்க. இந்த பாபா மிகவும் அதிசயமானவர் என்று குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். இந்த பிரம்மா பாபா மிக அதிசயமானவர். சிவபாபாவையா தெரியல, எந்த பாபான்னு தெரியல, மிகவும் அதிசயமானவர்ன்ட்டு குழந்தைகள் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் இவர் நம்முடைய எல்லையற்ற தந்தையாகவும் இருக்கிறார், எல்லையற்ற டீச்சராகவும் இருக்கின்றார் என்பதை புரிந்துள்ளீர்கள். அப்போ சிவபாபா தான். நம்ம இங்கே உட்காந்துருந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ள புரிஞ்சுக்கிறோம், இவர் தான் நம்மளுடைய எல்லையற்ற அப்பா, டீச்சராகவும் இருக்கிறாரு, சத்குருவாகவும் இருக்கிறாரு, எல்லையற்ற படிப்பினையை கொடுக்கின்றார். இதெல்லாம் நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க சொல்றாரு. சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். அவர் தான் நமக்கு இந்த சிருஷ்டியோடைய படைப்பு அவர் தான் படைச்சாரு. அதோடைய முதல் இடைக்கடை ரகசியம் எல்லாத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார். மாணவர்களின் புத்தியில் இது இருக்க வேண்டும் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம கண்டிப்பா நமக்கு அப்பா தான் பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அந்த சிருஷ்டி ரகசியம்லாம் அவர் தான் சொல்லி கொடுத்தாருன்றது புத்தியில் இருக்கணும் இல்லையா. பிறகு கண்டிப்பாக தன்னுடன் அழைத்து செல்வார். கண்டிப்பாக அவர் நம்ம கூட கூட்டிகிட்டே போவார். அவர் கூடவே இது பழைய மோசமான உலகம், இதிலிருந்து குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டும் என்று பாபா தெரிந்துள்ளார். ஏன் பாபா அவர் கூடவே நம்மளை கூட்டு போறாருன்னா, உலகம் அந்த மாதிரி மோசமா இருக்குது, இங்கே குழந்தைங்க இருந்து கஷ்டப்படக்கூடாது, அழைச்சிட்டு போகணும்ட்டு நினைக்கிறாரு. எங்கே அழைத்து செல்ல வேண்டும் சொல்லி பாபா கேட்குறாங்க. வீட்டிற்கு, சாந்தி தாமத்திற்கு போகணும். கன்னி பெண்ணிற்கு திருமணம் நடக்கிறது என்றால் மாமனார் வீட்டை சேர்ந்தவர்கள் கன்னி பெண்ணிற்கு தங்களுடைய வீட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள் அல்லவா. ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னா அந்த கன்னி பெண்ணை மாமனார் வீட்டை சேர்ந்தவங்க அழைச்சிட்டு போவாங்க. இப்போது நீங்க இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். பாபா புரிய வைக்கின்றார் குழந்தைகளுக்கு, இவர் நம்முடையவர், எல்லையற்ற தந்தையாகவும் இருக்கின்றார், எல்லையற்ற படிப்பினையும் கொடுக்கின்றார் என்பது அவசியம் உள்ளுக்குள் தெரிந்திருக்கும் சொல்லி சொல்றார். இப்போ நம்மளை பாபா கூட்டு போக வந்திருக்கிறாரு. நம்ம இங்கே அமர்ந்திருக்கிறோம்.
பாபா நமக்கு நல்லா புரிய வைக்கிறாரு. குழந்தைகளுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்குது, இவர் வந்து நம்மளுடைய அப்பா, எல்லையற்ற படிப்பை கொடுக்குறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாரு, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். எவ்வளவு உயர்வான தந்தையோ அந்த அளவுக்கு படிப்பினையும் கூட மிகவும் எல்லையற்றதாக கொடுக்கின்றார் சொல்லி சொல்றாரு. அவர் எப்படி ஹையஸ்டோ அந்த அளவுக்கு அவர் சொல்ற படிப்பும் அவ்வளோ ஹையஸ்டா இருக்குது. அவரும் எல்லையற்றதா இருக்குது. இது வரைக்கும் யாரும் சொல்லி நம்ம கேட்காத விஷயம்லாம் புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்கிறாரு. நடக்கிறது, நடக்க போறது, ஏற்கனவே நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கிறாரு. படைப்பின் முதல் இடை கடைசியின் ரகசியம் கூட குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. நமக்கும் வந்து இந்த படைப்பினுடைய இந்த சிருஷ்டி சக்கரம் 5000 வருட சக்கரம், அதுல வந்து சத்தியகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இந்த ரகசியம்லாம் நமக்கு இப்போ புத்தியில் இருக்குது. பாபா வந்து நம்ம இந்த மோசமான உலகத்திலிருந்து அழைத்து செல்வார் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளனர். இப்போ நமக்கு தெரியும் பாபா நம்மளை அந்த மோசமான உலகத்திலிருந்து கூட்டிட்டு போறாரு. இதை கூட உள்ளுக்குள் நினைவு செய்வதன் மூலம் மன்மனாபவ என்பதாகும். இதை நீங்க நினைச்சிட்டே இருந்தாலே இதுவே பாபாவை நினைவு செய்யறதுதான் சொல்லி சொல்றாரு. நீங்க பாபாவை நினைவு செய்யணும்னா அப்படியே ஆத்மான்னு புரிஞ்சு அவரை நினைக்கிறது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி இந்த உலகம் இப்படி ஆரம்பிச்சிருக்குது, இப்படிலாம் முடிய போகுது, இது மோசமான உலகம், இப்போ இங்கேருந்து போகணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுவே அப்பாவை நினைக்கிறதுக்கு சமம்னு சொல்லி சொல்றாரு. நடக்கும் போதும் சுற்றும் போதும் எழும்போதும் புத்தியில் இந்த நினைவு இருக்கட்டும். அதிசயமான பொருளை நினைவு செய்ய வேண்டியிருக்கிறது அல்லவா. இப்ப நம்ம புள்ளியா பாபா இருக்கிறாரு, அவரை புள்ளியா நினைக்கணும். இது அதிசயமா இருக்கு இல்லையா. இவ்வளவு நாள் நம்ம தேகதாரியை தான் நினைச்சோம், ஆனா இப்ப நம்ம புள்ளியா இருக்கிற நம்மளுடைய அப்பாவை நினைக்கணும். நடக்கும் போதும் சுத்தும் போதும் இது புத்தியில் இருக்கணும்ன்றாரு. நல்ல விதத்தில் படிப்பதன் மூலம் நினைவு செய்வதன் மூலம் நாம் உலகத்திற்கே எஜமானர்களாக ஆகின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா நல்ல விதத்துல படிக்கணும், பாபா நினைக்கணும், முரளி படிக்கணும், பாபா நினைக்கணும். ஞானம், யோகம், இந்த ரெண்டுத்துல தான் நம்மளால போய் உலகத்துக்கு எஜமானராக ஆகிறோம்னு சொல்லி புரிஞ்சிருக்கிறீங்க. கண்டிப்பாக இது புத்தியில் ஓடணும்னு சொல்லி சொல்றாரு. முதலில் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஆசிரியர் பிறகு நமக்கு கிடைக்கின்றார். நம்முடையவர் எல்லையற்ற ஆன்மீக தந்தை என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளனர். சகஜமாக நினைவூட்டுவதற்காக பாபா யுக்திகள் கூறுகின்றார். என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள், அந்த நினைவின் மூலம்தான் அரை கல்பத்தின் விகர்மங்கள் விநாசமாகும் சொல்லி சொல்றாரு. அவரை மட்டும் நினைக்க சொல்றாரு. தூய்மை ஆகுவதற்காக நீங்கள் பிறவி பிறவியாக பக்தி, ஜபம், தவம் போன்றவற்றை நிறைய செய்திருக்கிறீர்கள். நம்ம எதுக்கு பக்தி பண்ணோம், எதுக்கு கோயிலுக்கு போகணும், நம்ம பிரச்சனையெல்லாம் தீரணும், நம்ம முக்தி அடையணும், ஜீவன் முக்தி அடையணும், திரும்ப பிறக்கக்கூடாது அப்படின்ட்டு கடைசியில நம்மளுடைய வேண்டுதல் அதுவாக தான் இருக்கும். கடவுள்கிட்ட போயிட்டு அதுக்காக பக்தி பண்ணோம், ஜபம் பண்ணோம், தவம் பண்ணோம், என்னென்னமோ செஞ்சிருக்கிறோம். கோயிலுக்கு செல்கிறார்கள், பக்தி செய்கிறார்கள், நாம் பரம்பரையாக செய்து கொண்டு வருகிறோம் என்று புரிந்து செய்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. புரிந்து கொள்கிறார்கள். ஏன் கோயிலுக்கு போறீங்கன்னு கேட்டா, எங்க பாட்டி தாத்தா எங்க எல்லாருமே போனாங்க, அதனாலதான் நாங்களும் போறோம்னு சொல்லி சொல்றாங்க. பரம்பரையா பக்தி செஞ்சோம் எங்க குடும்பத்துல, அதனால நாங்களும் பண்றோம்னு சொல்றாங்க. சாஸ்திரங்கள் எப்போதுல இருந்து கேட்கின்றீர்கள்னு கேட்டா, அதுவும் பரம்பரையா நாங்க மகாபாரதம் கேட்கிறோம், கீதை படிக்கிறோம்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. மனிதர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. பாபா சொல்றாரு, மனுஷங்களுக்கு எதுவுமே தெரியல. சத்தியுகத்துல சாஸ்திரங்கள் போன்றவையே இருப்பதில்லை சொல்லி சொல்றாரு. பரம்பரையான்னு சொல்றதுக்கு 2500 வருஷத்துக்கு முன்னாடி சத்தியுகம், திரேதாயுகம் இருக்கும்போது அங்க வந்து இந்த மாதிரி பக்தி எல்லாம் யாருமே பண்ணல, கோயிலுக்கெல்லாம் யாருமே போல, சாஸ்திரங்களும் யாருமே படிக்கல. ஆனா இவங்க பாருங்க பரம்பரையா பண்றோம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இவங்க தான் இந்து தர்மத்துல இருக்கிறாங்க. ஆனா இந்து தர்மத்துல இருக்கிறவங்க தான் எல்லாருமே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து அவங்க பரம்பரையாலாம் இந்த இதெல்லாம் வரல அப்படி சொல்லி சொல்றாரு பாபா. குழந்தைகளாகிய நீங்கள் அதிசயப்பட வேண்டும். பாபா சொல்றாரு, நீங்க ரொம்ப அதிசயப்படணும். பாபாவை தவிர வேற யாருமே இந்த விஷயத்தை புரிய வைக்க முடியாது. பாருங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கடவுளை தவிர யாராலையும் புரிய வைக்க முடியாது. இவர் தந்தையாகவும் நமக்கு இருக்கிறாரு, டீச்சராகவும் இருக்கிறாரு, சத்குருவாகவும் இருக்கிறாரு சொல்லி சொல்றாரு. இவருக்கு தாய் தந்தையே இல்லை. பாபா வந்து எல்லாருக்கும் தந்தையாகிறாரு, ஆனா அவருக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை. சிவபாபா யாருடைய குழந்தை என்று யாராலுமே சொல்ல முடியாது சொல்லி சொல்றாரு. இவர் யாருடைய குழந்தை, இவருக்கு அம்மையும் கிடையாது, அப்பனும் கிடையாது. இவர் தான் அம்மை அப்பனா இருக்கிறாரு எல்லாருக்கும். இந்த விஷயங்கள் அடிக்கடி நினைவிருக்கட்டும் சொல்லி சொல்றாரு. இதுதான் மன்மனாபவ ஆகும். அப்பா இவர் தான் எனக்கு அப்பா, டீச்சர், சத்குருவா இருக்கிறாரு. இவருக்கு தாய் தந்தை யாரும் இல்லை. இதெல்லாம் நம்ம நினைச்சிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நினைச்சாலே அவரை நினைச்சிட்டு இருக்கிறதா தானே அர்த்தம். அதுக்கு பேர் தான் மன்மனாபவன்னு சொல்லி சொல்றாரு. டீச்சர் வந்து படிப்பிக்கின்றார், ஆனால் அவர் எங்கேயும் படித்தவர் இல்லை.
பாருங்க, ஆசிரியரா வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா அவருக்கு யாருமே ஆசிரியர் கிடையாது. அவருக்கு படிப்பு சொல்லி கொடுத்தவங்க யாருமே கிடையாது. அவர் எங்கேயும் போய் படிக்கல. ஸ்கூல்ல எல்லாம் போய் படிக்கல, யூனிவர்சிட்டிலயும் படிக்கல. ஆனா பாருங்க, அவர் நமக்கு ஆசிரியரா வந்து பாடம் எடுக்கிறாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அதிசயம். இவருக்கு யாருமே படிப்பிக்கவில்லை. அவர் ஞான கடலாக இருக்கின்றார். அவர் இயற்கையில அப்படியே ஞான கடலா இருக்கிறார். அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. அவர் போய் யார்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. மனித சிஷ்யனுடைய விதை ரூபமாக இருக்கின்றார். கடவுள் வந்து ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார், விதை ரூபமாக இருக்கின்றார். சைத்தன்யமாக இருக்கிற காரணத்தினால எல்லாமே கூறுகிறார், அனைத்தையுமே கூறுகிறார். குழந்தைகளே, நான் யாருக்குள் பிரவேசம் ஆகின்றேனோ இவர் மூலமாக நான் உங்களுக்கு முதலிலிருந்து இந்த சமயம் வரை அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கின்றேன் என்று கூறுகின்றார். பாபா சொல்றார், சிவனே வந்து சொல்றாரு, நான் பிரம்மா உடல் அவதரிச்சு உங்களுக்கு இவர் மூலமா, இவர் வாய் மூலமா ஆரம்பத்துல இருந்து இந்த டைம் வரைக்கும் என்ன ரகசியம்ட்டு சொல்லி எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன்றாரு. ஆனா கடைசியை பற்றி பின்னாலதான் சொல்லுவேன். இப்போது கடைசி நேரம் வருகிறது என்று அந்த சமயத்தில் நீங்களும் புரிந்து கொள்வீர்கள் சொல்லி சொல்றாரு. இந்த அந்திம நேரம், கடைசியா இந்த உலகம் அழியிற நேரம், விநாச நேரம், அந்த நேரத்தை பத்தி நான் பின்னாடி சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ வந்து கடைசி நேரம் வந்துருச்சுன்ட்டு அந்த சமயத்துல நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. வரிசை கிரமமாக நீங்க கர்மாத் நிலையும் அடைந்து விடுவீர்கள். இப்படியே என்கிட்ட படிச்சு என்ன நினைச்சு நீங்க கர்மங்களை வென்ற நிலையை அடைஞ்சிருவீங்க. உங்கள் கர்ம கணக்கெல்லாம் முடிஞ்சு கர்மாதீத நிலையை அடைஞ்சிருவீங்க. அதுவும் வரிசை கிரமமா தான், ஒன் பை ஒன்னா தான் நம்ம போறோம். வரிசை கிரமமா அங்க போய் மேல பாபா கூட இருக்கிறோம். அப்புறம் வரிசை கிரமமா தான் நடிக்க வரோம். அதன் அடிப்படையில இங்க வரிசை கிரமமா தான் முயற்சி பண்றோம். வரிசை கிரமமா தான் கர்மாத் நிலை அடைவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் அறிகுறிகளை பார்ப்பீர்கள், போக போக உங்களுக்கே புரியும்னு சொல்லி சொல்றாரு. பழைய உலகத்தின் விநாசமும் நடக்கத்தான் வேண்டும். இதை அநேக முறை பார்த்திருக்கின்றீர்கள், மேலும் பார்த்து கொண்டே இருப்பீர்கள் சொல்லி சொல்றாரு. கண்டிப்பா இந்த பழைய உலகம் விநாசமாய் புது உலகம் உருவாகும், சொர்க்கம் வரும். ஃபுல்லா அழிஞ்சிடாது. பாரதம் வந்து அழிவற்ற கண்டம், அங்கதான் சொர்க்கம் உருவாகும். சுற்றி உள்ள அனைத்துமே அழிந்து போகும். இது எல்லாம் நீங்க அநேக முறை பார்த்திருக்கிறீங்க, மேலும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அடுத்த கல்பமும் இதே மாதிரிதான் நம்ம பார்ப்போம். போன கல்பத்துல இதே தான் பார்த்தோம். கல்பத்துக்கு முன்னால் எப்படி படித்தீர்களோ அப்படியே தான் இப்ப படிக்கின்றீர்கள் சொல்லி சொல்றாரு. ராஜ்யத்தை அடைந்தீர்கள், பிறகு இணைந்தீர்கள். கல்பம் முன்னாடி இப்படிதான் நீங்க தான் ராஜாவானீங்க, நீங்க தான் தேவதையா நடிச்சீங்க, திரும்ப நீங்களே தான் இழந்துட்டீங்க. இப்போது மீண்டும் அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள் சொல்லி சொல்றாரு. பாபா மீண்டும் நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார். நம்ம திரும்ப ஏழை ஆயிட்டோம், இப்ப பாபா வந்து நம்மளை செலக்ட் பண்ணி திரும்ப நம்மளை படிக்க வைக்கிறாரு. எவ்வளவு சகஜமாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. நாம் உண்மையில் உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, உண்மையிலே நாம தான் அது, நம்ம தான் உலகத்துக்கே எஜமானரா இருந்தோம். பிறகு பாபா வந்து நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்ப பாபா வந்துட்டாரு, நமக்கு இந்த ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. பாபா வழி சொல்கின்றார், இப்படி எல்லாம் மனதினுள் ஓட வேண்டும் சொல்லி சொல்றாரு. பாபா நமக்கு என்னென்ன வழியெல்லாம் சொல்றாரு. திடீர்னு மாயா வந்து புத்தியில உட்காந்து இதெல்லாம் ரைட்டோ தப்போன்ட்டு ஒரு குழப்பம்லாம் வரும். அத பாபா வந்து சொல்றாரு, இப்படியெல்லாம் உங்க மனசுல ஓடணும். பாபா நமக்கு வழி சொல்றாரு, நமக்கு ஞானம் சொல்லிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் உங்க மனசுல ஓடிட்டே இருக்கணும் சொல்லி சொல்றாரு. பாபா நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கின்றார். டீச்சரை எப்போதாவது மறப்பீர்களா என்ன? யாராவது பாடம் சொல்லி கொடுத்த டீச்சரை மறப்பாங்களா? வயசான வரைக்கும் அவங்களுக்கு பிசிக்ஸ் எடுத்தா மேக்ஸ் எடுத்த டீச்சர் மேக்ஸ் டீச்சர்ன்ட்டு நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டீச்சரை யாரும் மறக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா டீச்சர் மூலமாக படிப்பை படித்து கொண்டே இருக்கின்றீர்கள். அதனால பகவான் அவர் தான் அப்பாவா இருக்கிறாரு, அவர் தான் நமக்கு படிக்க வைக்கிறாரு, அவர் மறக்க கூடாது சொல்லி சொல்றாரு. சில குழந்தைகளின் மூலமாக மாயை நமக்கு தவறுகளை செய்ய வைக்கிறது சொல்லி சொல்றாரு. இப்ப சில குழந்தைகள் பிகேஸாவே இருக்கிறாங்க, அவங்க மூலமாக மாயை வந்து என்ன பண்ணுது, தவறு செய்ய வைக்கிறது. ஒரேடியாக கண்களில் அப்படி தூசியை போட்டு விடுகிறது, படிப்பே விட்டு விடுகிறார்கள் சொல்லி சொல்றாரு. இந்த மாயா கண்ணில் விரல விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, கண்ணில் விரல விட்டுருவாங்கன்ட்டு, இது ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மாயா கண்ணில் தூசி போட்டுருதான், அப்போதானே கண்ணு மூடிடுவாங்க, அப்புறம் படிக்க மாட்டாங்க இல்லையா. அதனால படிப்பையே விட்டு விடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு பாபா. நிறைய பேர் முரளி படிக்கிறதே அது என்னமோ சோம்பேறித்தனம், என்னவோ அப்பேற்பட்ட வேலை. அதாவது கடவுள் சொல்ற படிப்பை விட முக்கியமான வேலை அவங்களுக்கு. மாயா திசை திருப்பிடுது, படிப்பையே விட்டுடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பகவான் படிப்பிக்கின்றார், அப்படிப்பட்ட படிப்பை விட்டு விடுகிறார்கள். கடவுளே வந்து பாடம் எடுக்கிறார் பாருங்களேன், அப்பேற்பட்ட படிப்பை யாராவது மிஸ் பண்ணுவாங்களா? ஆனா அதை கூட மிஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. படிப்பு தான் முக்கியமானதாக இருக்கிறது, அப்படி இருந்தும் யார் விட்டு விடுவது? பாபாவினுடைய குழந்தைகள். பாபா ஆச்சரியப்படுறாரு.
படிப்பு ரொம்ப முக்கியமானது. அது படிச்சாதான் நம்மளால தேவதை ஆக முடியும். அப்படி இருந்தும் கூட விட்டுறாங்க. யாருன்னா பாபா செலக்ட் பண்ண குழந்தைகள் தான். எனவே குழந்தைகளுக்கு உள்ளுக்குள் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். இப்ப நமக்கு எவ்வளவு குஷி இருக்கிறோம். பாபா ஒவ்வொரு விஷயத்திற்கும் இப்ப ஞானம் கொடுக்கின்றார். அதை ஒவ்வொரு கல்பத்திற்கும் கொடுக்கிறார். பாபா சொல்றார், குறைந்தது இந்த விதத்திலாவது என்னை நினைவு செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. கல்ப கல்பமாக நீங்கள் தான் புரிந்து கொள்கிறீர்கள். அதாவது பாபா தான் எனக்கு ஆசிரியரா பாடம் எடுக்கிறாரு. அந்த மாதிரியாவது என்னை நினைவு செய்யுங்க. ஒவ்வொரு கல்பமும் வந்து எனக்கு பாடம் எடுக்கிறாரு. இப்படியாவது என்ன நினைங்களான்னு சொல்லி சொல்றாரு. கல்ப கல்பமாக நீங்க தான் புரிஞ்சுக்கிறீங்க, மேலும் தாரணையும் செய்றீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவருக்கு தந்தை யாருமே இல்லை. அவரே எல்லையற்ற தந்தை ஆவார். இவருக்கு ஆசிரியரும் யாரும் இல்லை, தாயும் யாரும் இல்லை, குருவும் யாரும் கிடையாது. இவரே தான், இவருக்கு யாருமே கிடையாது. இவரே தான் எல்லையற்ற தந்தையர், அதிசயமான தந்தையாக இருக்கின்றார் அல்லவா. என்னுடைய தந்தை யாராவது இருந்தால் சொல்லுங்கள்னு சொல்லி பாபா கேட்குறாரு. சரி, எனக்கே யாராவது அப்பா இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன்னு சொல்லி சொல்றாரு. பக்தி மார்க்கத்துல கூட நம்ம கேள்விப்படல சிவனுடைய அப்பான்னு சொல்லிட்டு. அவரை தான் அம்மையப்பன்ட்டு அப்பான்னு வழிபடுவாங்க. ஆனா அவருக்கு அப்பான்னு யாருமே நம்ம கேள்விப்பட்டதில்ல. சிவபாபா யாருடைய குழந்தை? இந்த படிப்பும் கூட அதிசயமானது சொல்லி பாபா சொல்றாரு. இதை இந்த சமயத்தை தவிர வேற எப்போதுமே படிக்க முடியாது. அதுவும் பிராமணர்களாகிய நீங்கள் தான் படிக்கின்றீர்கள் சொல்லி சொல்றாரு. பாபாவை நினைவு செய்து செய்து நாம் தூய்மையாகிவிடுவோம் என்பதையும் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இல்லை என்றால் பிறகு தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். பாபா நினைச்சாதான் நம்ம தூய்மையாக முடியும். பாபா நினைக்கலன்னா நமக்கு தண்டனை நிறைய கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. கர்ப்ப ஜெயிலில் தான் கிடைக்கும். நிறைய தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கு. இந்த பிறவி முடிஞ்சதுன்னா அடுத்த பிறவி அம்மாவுடைய வயிற்றுல போய் பிறப்போம். அது கர்ப்ப மாளிகையா இருந்தா தப்பிச்சிட்டோம், சொர்க்கத்துக்கு போயிடுவோம். ஆனா இங்கேயே கலியுகத்திலே பிறக்கிற மாதிரி இருந்ததுன்னா கர்ப்ப ஜெயில் தான். அங்க நிறைய தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இந்த இந்த அம்மா வயிற்றுல அந்த குழந்தை வந்து துடிக்குதுல, எப்படி அப்படி திரும்புது குதிக்குதுன்னா அது வந்து காட்சியை பார்த்து பார்த்து தண்டனைக்காக தான் அது அழுவுது. தண்டனை அடைஞ்சு அடைஞ்சு அழுறதுனால தான் அது வந்து வயிற்றுக்குள்ளார அந்த சிறை மாதிரி அதை அனுபவிக்குது. அங்கே கூட நீதிமன்றம் அமர்த்தப்படுகின்றது சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், கர்ப்ப ஜெயில்ல நீதிமன்றம் அமர்த்தப்படுதான். கோர்ட்டு மாதிரி அது. இது வந்து கூண்டுல மாட்டிக்கின மாதிரி மாட்டிக்கின்னு அந்த குழந்தை அழுவுது. ஆத்மா வந்து அழுவுது. அனைத்துமே காட்சியாக தெரியுது. அந்த ஆத்மாவுக்கு வயிற்றுலயே, அம்மா வயிற்றுலயே அது அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு காட்சிகள்லாம் காட்டப்படுது. கடவுள் காட்சி காட்டுறார் தர்மராஜா. அவர் அப்ப தர்மராஜா மாறிடுவாரு. அப்ப நீதிமன்றத்துல அவர் தானே இருப்பாரு. அவர் வந்து கேட்பாரு, நீ ஏன் இப்படிலாம் பண்ண, அதனாலதான் உனக்கு இந்த பிறவி கிடைச்சிருக்கு, நீ இந்த மாதிரி போய் அனுபவிக்க போற அப்படின்ட்டு எல்லாம் காட்சியா காட்டுறாரு. காட்சிகள் காட்டாமல் யாருக்குமே தண்டனையே கொடுக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. காட்சியெல்லாம் காட்டாம யாருக்குமே பாபா தண்டனை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த தண்டனை நமக்கு ஏன் கிடைக்கிறது என்று குழம்பி விடுவார்கள். பாருங்களா, அந்த ஆத்மா வந்து போய் அடுத்த பிறவிக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணோம், இந்த தண்டனை நமக்கு ஏன் கிடைக்குதுன்னு சொல்லி குழம்பி கூட போயிடுமா. அந்த மாதிரி தண்டனைகள்லாம் கிடைக்கும். ஏன்னா அது நம்ம செஞ்சதுக்கான தண்டனை தான். ஆனா அது ஏன் கிடைக்குதுன்னு தெரியாமலே குழம்பி விடுவார்கள் சொல்லி சொல்றாரு. இவர் இந்த பாவத்தை செய்தார், இந்த தவறு செய்திருக்கிறார் என்று பாபாவுக்கு தெரியும். ஆனா அந்த ஆத்மாவுக்கு தெரியலனா கூட கடவுளுக்கு தெரியும். அவர் மேல இருந்து சாட்சியா பார்த்துட்டு தான் இருக்கார் இல்லையா. ஒரு பாட்டு கூட இல்லையா, எல்லாருக்குமே ரெண்டு சாட்சி இருக்குது, ஒண்ணு மனசாட்சி, ஒன்று இறைவனுடைய சாட்சி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செய்யற தவறு நமக்கும் தெரியும், நம்ம மனசுக்கு தெரியும். இன்னொன்று கடவுளும் அங்கேருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. ஏன்னா ஆத்மா வந்து ஒரு மெமரி கார்டு மாதிரி. அது என்னென்ன ஸ்டோர் ஆகுதோ அதோடைய காப்பி வந்து கடவுள்கிட்டையும் ஒன்று இருக்குது. அதனால நம்ம எங்கேயுமே தப்பிக்க முடியாது. அதனால தான் அந்த சித்ரகுப்தன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. யம தர்மராஜாட்ட சித்ரகுப்தன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் எல்லாருடைய டைரி, எல்லாருடைய அந்த கணக்கு வழக்கு புக்கு வச்சு காமிப்பார் தர்மராஜாட்டன். அந்த சித்திரகுப்தன்றது வேற எதுவும் கிடையாது. சித்திரன்றது உடல், குப்தம்ன்றது இந்த ஆத்மா. அந்த உடல்ல குப்தமா இருக்கிறது ஆத்மா. அந்த ஆத்மால எல்லாமே பதிவாகுது. நம்ம நடிக்கிற நடிப்பு, நம்ம என்னென்ன பண்ணோம் எல்லாமே ஆத்மால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை நம்ம தப்பிக்கவே முடியாது. கடவுள்கிட்ட போய் அவருக்கு தெரியும், இந்த பாவம் செஞ்சோம், இந்த தவறு செஞ்சோன்றது பாபாவுக்கு தெரியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அனைத்தையும் காட்சியாக காட்டுகின்றாரு. அப்புறம் என்ன ஆகுது, நம்ம ஆத்மால ஸ்டோரா இருக்கிற பாட்டு அப்படியே காட்சியா நமக்கே தெரியும். அடுத்த பிறவிக்கு போறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு, அந்த ஆத்மாவுக்கு அந்த காட்சியா தெரியும். அப்ப அது யார் காட்டுறதுன்னா கடவுள் தான் காட்டுறாரு. அந்த சமயத்தில் இவ்வளவு அனைத்து பிறவிகளுடைய தண்டனையும் கிடைத்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வு ஏற்படுகின்றது. அந்த கர்ப்ப ஜெயில அந்த டைம்ல அந்த ஆத்மாவுக்கு இவ்வளோ பிறவினுடைய தண்டனை நமக்கு இப்ப கிடைச்சிட்டு இருக்குது அப்படின்ற உணர்வு ஏற்படுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது அனைத்து பிறவிகளுடைய மரியாதையும் போனது போலாகும் சொல்லி சொல்றாரு.
பாருங்களேன், இவ்வளோ பிறவியா நம்ம ராஜாவா எப்படி எப்படியோ வாழ்ந்திருப்போம். கடைசியில ஏதோ ஒரு தவறு பண்ணதுக்காக அடுத்த பிறவில போய் ஏழையா பிச்சைக்காரனா பிறக்க வேண்டியதா இருக்கும். அப்ப என்ன ஆயிரும், அது எவ்வளவு மரியாதை இழப்பு இழப்பு போ மரியாதையே போன மாதிரி ஆயிடும் இல்லையா. அதான் பாபா சொல்றாரு, இது அனைத்து பிறவிகளுடைய மரியாதையே போனது மாதிரி ஆயிடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. காட்சியா எல்லாமே கிடைக்கும் போது. எனவே பாபா கூறுகின்றார், இனிமேல் இனிமையான குழந்தைகள் நல்ல விதத்தில் முயற்சி செய்ய வேண்டும். இப்ப இதெல்லாம் எதுக்கு பயமுறுத்துறாரு பாபானா, நீங்க ஒழுங்கா என்ன நினைக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணாம. அதனால பாபா சொல்றாரு, இனிமேலும் இனிமையான குழந்தைகளே நல்ல விதத்துல முயற்சி செய்யுங்க. 16 கலைகள் நிரம்பியவர்களாக ஆவதற்காக நினைவு என்னும் உழைப்பு செய்ய வேண்டும் சொல்றாரு. இப்போ நீங்க இப்போ 21 பிறவிக்கு ஆசை அடைய போறீங்க. 8 பிறவி சொர்க்கத்துல, 12 பிறவி திரேதாயுகத்துல போய் நடிக்க போறீங்க. நீங்க 16 கலைகள் நிரம்பியவர்களா ஆனாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அதுக்காக நினைவு என்னும் உழைப்ப செய்யணும். அதாவது நீங்க ஒண்ணும் செய்ய தேவையில்ல, என்ன அன்பா நினைங்க. ஆத்மான்னு உணர்ந்த அப்பாவை பரமிதா பரமாத்மா சிவன் பரந்தாமத்துல இருக்கிறாரு. அவரு அன்பு கடல், அன்பே சிவம். அவரை அன்பா நினைக்கணும். அது மட்டும் தான் முயற்சி செய்யணும்னு சொல்றாரு. யாருக்கு நான் துக்கம் குடைக்கவில்லை தானே என்று பார்க்க வேண்டும். டெய்லியுமே நான் எண்ணம் சொல் செயலால யாருக்காவது நான் துக்கம் கொடுத்துருக்கிறேனா அப்படின்னு செக் பண்ணுங்க. நாம் சுகத்தை வழங்கும் வள்ளலினுடைய குழந்தைகள் அல்லவா. ஏன் கேட்குறாருன்னா, நீங்க என்னுடைய குழந்தைகள், நான் சுகத்தை வழங்கும் வள்ளல். அப்ப என்னுடைய குழந்தைங்க நீங்க எப்படி இருக்கணும், துக்கம் யாருக்கும் கொடுக்க கூடாது தானே. கொடுத்த நான் செக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. மிகுந்த நறுமணமுடைய மலர்களாக ஆக வேண்டும் பாபா சொல்றாரு. உங்களை பார்த்தாலே அப்படியே வாசனை வீசுற ரோஜா மலர் மாதிரி இருக்கணும். உங்க கிட்டக வரவே எல்லாருக்கும் பிடிக்கணும். உங்க நறுமணம் எங்க பார்த்தாலும் பரவணும். அந்த மாதிரி நீங்க மாறணுன்றாரு. இந்த படிப்பு தான் உங்களோடு வர வேண்டும். கடைசியா நம்ம எதையுமே எடுத்துட்டு போக மாட்டோம். பாபாவோட இறைவனே நமக்கு சொல்லி கொடுத்த இந்த படிப்பு தான் நம்ம கூடவே வரணும். படிப்பின் மூலம் மனிதர்கள் வக்கீல் போன்றவர்களாக ஆகின்றார்கள். நிறைய பாருங்க, படிப்பு மூலமா ஐஏஎஸ், கலெக்டர், டாக்டர், வக்கீல்லாம் ஆயிடுறாங்க. பாபாவினுடைய இந்த படிப்பு தனிப்பட்டது, மேலும் சத்தியமானதாகும் சொல்றாரு. மேலும் இது பாண்டவ அரசாங்கம், மறைமுகமானதாகும். இது கடவுளுடைய அரசாங்கம். இங்க சிவனே இருக்கிறாரு. அவர் தான் பாடம் சொல்லி கொடுக்குறாரு. இந்த கவர்மெண்ட்ல பாண்டவர்கள் இருக்கிறாங்க. இது மறைமுகமானதாகும் சொல்றாரு. உங்களை தவிர வேற யாருமே இதை புரிந்து கொள்ள முடியாது. இந்த படிப்பு அதிசயமானதாகும் சொல்றாரு. ஏன்னா இந்த படிப்பு ஆத்மா தான் கேக்குது. பாபா அடிக்கடி புரிய வைக்கிறார், படிப்பை ஒருபோதும் விட்டு விடக்கூடாது. நீங்க படிப்பை ஒருபோதும் விட்டுறக்கூடாது. மாயை விட வைக்கிறது. நம்மள மாயா என்ன பண்ணுது, நிறைய பிரச்சனையை கொடுத்து படிக்க விடாம பண்ணுது. முரளி தானே, அப்புறம் படிச்சுக்கலாம், அதை விட இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாகுதுன்ட்டு அந்த பிரச்சனையில நம்மளை சிக்க வச்சிருது இல்லையா. அப்ப அதெல்லாம் விட படிப்பு தான் நமக்கு முக்கியம். படிப்பை எந்த காரணத்துக்கு ஒன்றும் விடக்கூடாதுன்னு சொல்றாரு. பாபா கூறுகின்றார், அப்படி செய்யாதீர்கள், படிப்பை விடாதீர்கள். பாபாவிடம் தகவல் வருகிறது அல்லவா, குறுப்பேட்டின் மூலம் அனைத்தும் தெரிகிறது. ரெஜிஸ்டர் இருக்குது சென்டர்ல, இவங்க வர்றதே இல்லை, இவங்க ஒரு நாள் தான் வராங்க, இவங்க 2 நாள் தான் வராங்கன்ட்டு ரெஜிஸ்டர்ல இருந்து தெரிஞ்சிருது. பாபாவுக்கு தகவல் போதான். இவர் எவ்வளவு நாள் வரவில்லை, படிப்பை விட்டு விடுகிறார்கள் என்றால் பாபாவையுமே மறந்து விடுகிறார்கள் சொல்றாரு. சுத்தமா முரளியே கேட்கவே இல்லைன்னா அவங்க பாபா அப்புறம் எப்படி பாபா நினைப்பாங்க, அவ்வளவுதான் இல்லையா. அந்த மாயா பக்கம் போயிடுவாங்க, பழைய மாதிரி வாழ்க்கை ஆயிடும். அப்புறம் பக்தி பண்ணவே போயிடுவாங்க, பழையபடி கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்க. அதான் பாபா சொல்றாரு, இங்க எவ்வளோ நாள் நீங்க வரல, இது எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க படிப்பை விட்டுட்டீங்கன்னா என்னையும் மறந்துடுவீங்கன்னு சொல்றாரு. உண்மையில் இவர் மறக்கும் பொருளே அல்ல. கடவுளை போய் யாராவது மறப்பாங்களா. இவர் அதிசயமான தந்தை ஆவார். இது ஒரு விளையாட்டை போன்றது என்று புரிய வைக்கின்றார். இப்ப பாபா நினைக்கிறது மறக்கிறது, இது கூட ஒரு விளையாட்டுன்னு சொல்றாரு. விளையாட்டை பற்றிய விஷயத்தை யாருக்கு சொன்னாலும் உடனே நினைவில் நின்று விடுகிறது, ஒருபோதும் மறந்து போவதில்லை. இப்ப ஏதாவது ஒரு விளையாட்டு, கிரிக்கெட்டு அந்த மாதிரி ஏதாவது சொன்னோம்னா உடனே மனசுல பதிஞ்சிருது இல்லையா, அதை மறக்க மாட்டாங்க இல்லையா. இவர் தன்னுடைய அனுபவத்தையும் கூறுகின்றார். இப்ப பிரம்மா பாபா அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. சிறு வயதிலே வைராக்கியமுடைய சிந்தனையாளராக இருந்தாராம். சிறு வயதிலே அவருக்கு வைராக்கியமா ஜாஸ்தியா. உலகத்துல நிறைய துக்கம் இருக்கிறது என்று சொன்னார். இது என்ன உலகமா, இது ஒரே துக்கமா இருக்குதுன்ட்டு பிரம்மா பாபா சொன்னாராம். இப்போது நம்மிடம் 10,000 ரூபாய் மட்டும் இருந்தால் போதும், பிறகு 50 ரூபாய் வட்டி கிடைக்கும், அவ்வளவு போதும் நினைச்சாராம். அவர் நினைச்சிட்டாராம். இப்ப 10,000 ரூபாய், அந்த காலத்துல 10,000 ரூபாய் பெருசு இல்லையா. பிரம்மா பாபா காலத்துல 1936க்கு முன்னாடி, சிவபாபா வர்றதுக்கு முன்னாடி, அப்போ 10,000 ரூபாய் இருந்தா போதும், பிறகு 50 ரூபாய் அதுக்கு வட்டி கிடைக்கும், அவ்வளவு போதும் நமக்கு, நம்ம சுதந்திரமா இருக்கலாம். அப்ப வீடு வாசலை பராமரிப்பது கஷ்டமாகும், அதனால கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம், நம்ம சுதந்திரமா இருக்கலாம்ட்டு வைராக்கியமா இருந்தாராம். நல்லது.
பாபா சொல்றாரு, நல்லது. பிறகு சௌபாக்கிய சுந்தரி என்ற சினிமா ஒன்றை பார்த்தார். அதுக்கப்புறம் இந்த பிரம்மா பாபா போயிட்டு சௌபாக்கிய சுந்தரின்னு ஒரு சினிமா வந்துச்சான், அதை போய் பார்த்தாராம். அவ்வளவுதான், வைராக்கியத்தின் அனைத்து விஷயங்களுமே உடைந்து விட்டதாம். உடனே எங்க போச்சு தெரியல அந்த வைராக்கியம், போயிடுச்சான். திருமணம் பண்ணிட்டாராம். திருமணம் செய்து கொள்ளலாம், இதை செய்யலாம் என்று சிந்தனை செய்தார். அப்புறம் போய் கல்யாணம் பண்ணிட்டார். அவ்வளவுதான். ஒரு அறை தான் கொடுத்தது மாயை, சம்பாதித்த வருமானத்தை எல்லாம் காலி செய்து விட்டது சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு அடிதான், அதான் கல்யாணம் ஆச்சா முடிஞ்சு போச்சு. மாயா வந்து அடி கொடுத்தது, அதோட அவர் சம்பாதித்த வருமானம் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருமே தூய்மையற்ற தன்மை வரும்போது துக்கம் அடைகிறாங்க. அது பிரம்மா பாபா மட்டும் விதி விலக்கு இல்லை, எல்லாருக்குமே தான். இல்லற மார்க்கத்துல இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தூய்மை இழக்கிறாங்க. தூய்மை இழந்தவுடனே நமக்கு சுகம் சாந்தியும் போயிடுது. தூய்மை தான் தாய் மாதிரி. தூய்மை இழக்கும் போது சுகமும் சாந்தியும் நமக்கு போயிட்டு துக்கம் அசாந்தி வர ஆரம்பிச்சிடும். அதனாலதான் பாருங்களேன், குழந்தையா இருக்கும்போது எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. வயசாகி கல்யாணம் ஆன பிறகுதான் அவங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே வரும். எனவே பாபா இப்போது கூறுகின்றார், குழந்தைகளே, இந்த உலகமே நரகம், மேலும் அதில் பிறகு இந்த சினிமா இருக்கிறதே அதுவும் நரகமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளே, இந்த உலகமே ஒரு நரகம் தான். அதுலயும் நீங்க அந்த சினிமா பாக்குறீங்க பாருங்க, அது அதை விட நரகம்னு சொல்லி சொல்றாரு. இதை பார்ப்பதின் மூலமே அனைவருடைய உள்ளுணர்வுமே கெட்டு விடுகிறது சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்ம அதை பாக்குறதுனால, சினிமா வந்து சின்கிமான்னு சொல்லி சொல்வார், பாவத்தினுடைய வாசல். அதை பாக்குறதுனால அது மைண்ட்ல போய் அப்படியே ஸ்டோர் ஆயிடுது. அதனாலதான் அந்த பயம், வெறுப்புணர்வு, காழ்ப்புணர்வு எல்லாமே வருது. அதில் சண்டை போடுறது, அடிக்கிறது, அப்புறம் வந்து அந்த பயமுறுத்துறது. இந்த பேய் படத்தெல்லாம் ஒரு பயமுறுத்துவாங்க பாருங்களா, அந்த பயம் ஆழ் மனசுல போய் பதிஞ்சு நமக்கு அந்த மாதிரி நடக்குமோ அப்படிலாம் ஒரு பயம் வந்துடும். அதனாலதான் நமக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா வர்றது இந்த சினிமா பார்த்து பார்த்து. ஆனா நம்ம முன்னாடி தெரியாம இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இதை பார்க்கறது மூலமா தான் எல்லாருடைய உள்ளுணர்வுமே கெட்டு விடுது சொல்லி சொல்றாரு. இது உள்ளுணர்வுல போய் ஸ்டோர் ஆயிடுது. அது வந்து மேல் மனசுல இருந்தா பரவாயில்ல, ஆழ் மனசுல போய் இந்த சினிமால பாக்குற சீன்ஸ்லாம் ஸ்டோர் ஆகுறதுனால உள்ளுணர்வே கெட்டுருது சொல்லி சொல்றாரு. அதுல அந்த 5 விகாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானே காட்டுறாங்க. அது வாழ்க்கையில நடக்கிறதும் அதே தான், சினிமாலையும் நீங்க அதே தான் போய் பாக்குறீங்க. அதனால உள்ளுணர்வே கெட்டுருது சொல்லி சொல்றாரு. செய்தித்தாள்களில் கூட படிக்கிறார்கள், அதில் நல்ல நல்ல பெண்களின் சித்திரத்தை பார்க்கிறார்கள் என்றால் உள்ளுணர்வு அந்த பக்கம் சென்று விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. நியூஸ் பேப்பர்ல அது அழகான பெண்களுடைய போஸ்ட்லாம் பார்க்கும்போது உள்ளுணர்வு அதில் போய் பாதிக்கப்படுதுன்றாரு. இவர் மிக நன்றாக அழகாக இருக்கிறார், புத்தியில் வருகிறது அல்லவா. உண்மையில் இந்த சிந்தனை கூட வரக்கூடாது. பாபா இங்கே பாடம் எடுக்கிறதே உடலை மறந்து ஆத்ம உணர்வு அடையிறதுக்காக தான். நம்ம என்ன பண்ணுறோம், பாபா இந்த பக்கம் சொன்னார்னா அந்த பக்கம் போயிட்டு அப்படியே இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு நம்ம போய் சினிமா பார்க்கறது, அப்புறம் நியூஸ் பேப்பர் படிக்கிறது, அது இதுன்னு எல்லாத்தையும் பார்க்கறது இல்லையா. அதான் பாபா சொல்றார், இந்த சிந்தனைகள் கூட வரவே கூடாது. பாபா கூறுகின்றார், இந்த உலகமே முடிய போகிறது. பாபா சொல்றாரு, உங்களுக்கு இது இப்போ ரொம்ப முக்கியமானது. இந்த உலகமே முடிய போகுது, எல்லா பக்கமும் அழிவு ஏற்பட்டு இருக்குது, உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆகையினால் நீங்கள் மற்ற அனைத்தையும் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இப்படிப்பட்ட படங்கள் போன்றவற்றை ஏன் பார்க்கின்றீர்கள் சொல்லி பாபா கேட்கிறாரு. நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு என்னதான் நினைவு செய்யணும், இந்த மாதிரி படம்லாம் ஏன் பாக்குறீங்க. இந்த அனைத்து விஷயங்களும் உள்ளுணர்வை கீழே கொண்டு வருகின்றன. நீங்க என்ன பாக்குறீங்களோ அது மனசுல போய் உட்காந்து உங்களை என்ன பண்ணும், மாயா. அது மாயான்னு தெரியாமலே அது பக்கம் போயிட்டு இருக்கிறீங்க. உங்களோட உள்ளுணர்வு அது பாதிப்படைய செய்யுது. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவுதான் பாபான்னு நினைச்சாலும் நினைக்கவே முடியாது. இந்த விஷயங்கள் தான் புத்தியில ஓடிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ இவை அழிய போகின்றவைகளா ஆகும்னு சொல்லி சொல்றாரு. நீங்க இப்ப என்ன கண்ணால பார்த்துருக்கீங்களோ எல்லாமே அழிய போகுது. இந்த கண்களின் மூலம் எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவற்றை நினைவே செய்யாதீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இவற்றிலிருந்து பற்றுதலை அழித்து விடுங்கள். இப்ப எதெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அது என்னது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, அதையும் நினைக்காதீங்க. இவற்றிலிருந்து பற்றுதலை முற்றிலுமா அழித்துருங்க. ஏன்னா கடைசி நேரம் நம்ம இந்த உடலை விட்டு போகும்போது இது எதுவுமே நம்ம புத்தியில வரக்கூடாது. பாபா மட்டும்தான் நினைவுக்கு வரணும். கடைசியா பாபா நினைவுல சரீரம் விடணும். அப்பதான் வந்து லட்சுமி நாராயணன் ஆக முடியும். அதனாலதான் பாபா சொல்றாரு, இந்த அனைத்து சரீரங்களும் பழையது, மோசமானவைகள் ஆகும் சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களே சரீரங்கள்லாம், அதெல்லாம் என்ன ரொம்ப புதுசாவா இருக்கு, எல்லாம் பழசு. அது மோசமான சரீரத்தை போய் அதை சொல்லுவார்ல, ஸ்லிப்பர்னு சொல்லுவார், செருப்பு, பழைய செருப்புன்னு சொல்லுவார். அந்த பழைய பூட்ஸை போய் எதுக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் ரொம்ப மோசமானதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா தூய்மையாகிறது, ஆனால் சரீரம் மோசமானது அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா இங்க ஆத்மா பாபாவோட முரளி கேட்டு பாபா நினைச்சு நினைச்சு தூய்மையாகுது. ஆனா இந்த சரீரம், நம்மளுடைய சரீரமே பழசுதான், மோசமானது, 5 விகாரங்களால ஆனது. அது பக்கம் நம்மளை இழுக்குது இல்லையா.
இந்த சரீரம் பக்கமே நம்ம புத்தி போகுது. இந்த சரீரத்துக்கு எப்படி அழகு பண்ணலாம், எப்படி அதை வந்து கவனிக்கலாம், அது பக்கமே நம்ம புத்தி போகுது. இதன் மீது என்ன கவனம் கொடுக்க வேண்டியிருக்கிறது சொல்லி சொல்றாரு. ஆத்மா தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனது, அதுதான் உயிரோட்டமானது, அடிபட்டுறது. அதை பாருங்க, ஆத்மாவுக்கு சக்தி கொடுங்க, உடலை கவனிக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. உடலை கவனிக்கணும், அதுக்கு சாப்பாடு போட்டு அதை சரியா வச்சிருக்கணும். ஏன்னா அதுல இருந்துகிட்டு தான் நம்ம பாபா நினைக்க முடியும். அதனால உடலையும் பார்த்துக்கணும், இருந்தாலும் ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்க வேண்டான்றாரு. ஒரு பாபாவை தான் பார்க்க வேண்டும், ஆத்மான்னு உணர்ந்து ஒரு பாபாவை தான் பார்க்கணும்னு சொல்லி சொல்றாரு. பாபா கூறுகின்றார், இனிமேல் இனிமையான குழந்தைகளே, குறிக்கோள் மிகவும் உயர்ந்ததாகும். பாபா இதெல்லாம் எதுக்கு சொல்லினுக்கிறாருன்னா, நம்மளுடைய குறிக்கோள் ரொம்ப உயர்ந்தது. சாதாரண டாக்டர் இன்ஜினியர் ஆக போறோம், நம்ம ஒரு அல்பகால படிப்பா நம்ம படிக்கிறோம், நம்ம எல்லையற்ற படிப்பு, 21 பிறவிக்கு ஆஸ்தி, எஜமானனா ஆக போறோம். உலகத்துக்கே எஜமானனா ஆவறதுக்கு வேற யாரும் முயற்சி கூட செய்ய முடியாது. இங்க உங்களை தவிர வேற யாருமே இந்த முயற்சியை செய்ய முடியாது, யாருடைய புத்திலையுமே வர முடியாது சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி நினைச்சு கூட நம்ம பார்த்திருக்க மாட்டோம், உலகத்துக்கே எஜமானனா ஆக போறோம்னு சொல்லிட்டு. மாயின் தாக்கம் ஒன்றும் குறைந்தது கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. ஆனாலும் நீங்க முயற்சி பண்ண பண்ண மாயாவும் உங்களை விடாது. ஏன்னா நீங்க அதோடைய கஸ்டமரா இருந்துட்டு திடீர்னு ஈஸ்வரன் பக்கம் போகும்போது உங்களை விடாதுன்னு சொல்லி சொல்றாரு. அறிவியலாளர்களின் விஞ்ஞானிகளுடைய புத்தி வந்து எவ்வளவு ஓடுகிறது பாருங்க, உங்களுடையது அமைதியுடையதாகும் சொல்லி சொல்றாரு. அவங்க நிறைய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, எப்படியெல்லாம் குண்டு கண்டுபிடிக்கலாம், அணுகுண்டு, மற்ற மிஷின் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, ரோபோட்டு, அந்த மாதிரிலாம். அவங்க புத்தி அப்படி ஓடுது. ஆனா உங்களுடையது அமைதி சக்தி, நாம் முக்தி அடைய வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறார்கள். ஆனா உலகமே வந்து பிறப்பிறப்பு வேணாம், முக்தி அடையணும், அமைதிக்கு போயிடணும்ட்டு விரும்புறாங்க. உங்களுடைய குறிக்கோளே ஜீவன் முக்திக்கானதாகும். ஆனா நம்மளுக்கு வந்து உடம்புல இருந்தே சந்தோஷமா இருக்கணும், உடம்புல இருந்தே எல்லாத்துல இருந்து விடுபட்டு வாழணும், அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். இப்ப ஜீவன்றது உடல், முக்தின்றது விடுபட்டு வாழறது, எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி. அப்ப உடல்லே இருந்துகிட்டு முக்தி அடைந்த ஸ்டேஜ்ல எதன் மேலும் விருப்பம் இல்லாம வாழறது தான் அந்த எல்லையற்ற வைராக்கியம். உடல்ல இருந்துகிட்டே எல்லையற்ற வைராக்கியத்தோட வாழறது ஜீவன் முக்தி, அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். அத மாதிரி இங்க நம்ம வாழ்ந்தாதான் சொர்க்கத்துல போய் அந்த மாதிரி வாழ முடியும். எல்லாமே இருக்கும், ஆனா எதுவுமே எது மேலேயும் நமக்கு பற்று இருக்காது. அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் சொல்லி பாபா சொல்றாரு. இதை கூட பாபா புரிய வைத்திருக்கின்றார். குரு போன்றவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஞானமே கொடுக்க முடியாது. பாபா எல்லாத்தையும் புரிய வச்சிருக்கிறாரு. ஆனா எந்த குருட்ட போனாலும் இந்த மாதிரி ஞானம்லாம் நமக்கு கிடைக்காது. நீங்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டு தூய்மையாக ஆக வேண்டும்ட்டு எந்த குருவும் சொல்ல மாட்டாங்க இல்லையா. எல்லா இடத்துலயும் இருங்க, ஆனா தூய்மையா இருங்கன்ட்டு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, அப்படியும் சொன்னது கிடையாது. ராஜ்யத்தை அடைய வேண்டும் இதுவும் சொன்னது கிடையாது. இதெல்லாம் பாபா மட்டும்தான் சொல்ல முடியும். பக்தியில் நிறைய நேரத்தை வீணடித்தீர்கள். நம்ம கூட 63 பிறகுலாம் பக்தி செஞ்சுதான் வந்தோம், நிறைய டைம் வேஸ்ட் ஆச்சு, கடவுளை தேடி தேடி அலைஞ்சோம். நாம் எவ்வளவு தவறு செய்தோம் என்று இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். அப்ப பாபா சொல்லும் போதுதான் நமக்கு தெரியுது, ஐயோ நம்ம எவ்வளவு தவறு பண்ணியிருக்கணும், தவறு செய்து எதுவும் புரியாதவர்களாக முற்றிலும் கல்புத்தியாக ஆகிவிட்டீர்கள் சொல்லி பாபா சொல்றார். இது மிகவும் அதிசயமான ஞானமாக இருக்கிறது. இதன் மூலம் நாம் எதிலிருந்து என்னவாக ஆகிவிடுகிறோம் பாருங்க, எவ்வளவு பெரிய அதிசயமான ஞானம். இதன் மூலமா பாருங்க, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி கள்ளு புத்தியிலிருந்து தங்க புத்தியுடலாக ஆகிவிடுகிறோம் என்று உள்ளுக்குள் தெரிய வைகிறது சொல்லி சொல்றாரு. சாதாரண மனுஷனா இருந்த நம்மள தேவதை அளவுக்கு பாபா மாத்திட்டு இருக்காரு. அந்த மாதிரி மாத்திர ஞானம் இது. எனவே குஷியின் அளவு கூட அதிகரிக்கிறது. இப்ப நம்ம மாற மாறதான் நமக்கு அந்த குஷி வரும். நம்ம பாபா பேச்சு கேட்டு அவர் சொல்ற ஸ்ரீமத் படி நடந்து அப்படியே நம்ம போக போக அந்த நமக்குள்ளார அந்த குஷியினுடைய அளவு அதிகரிக்கிறது சொல்லி சொல்றாரு. நம்முடைய தந்தை இப்போது எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார். அவருக்கு தந்தை யாருமே கிடையாது. அவர் டீச்சராகவும் இருக்கிறாரு, அவருக்கு டீச்சர் யாருமே கிடையாது. ஆனா எங்கிருந்து கட்டார் என்று கேட்பார்கள். வர்றவங்கள கேட்பாங்க, உங்க உங்க டீச்சர் இருக்காருல்ல சிவபாபா, அவருக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க, அவர் எப்படி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு, அதிசயப்படுவார்கள் அல்லவா. இவர் ஏதோ குருவிடம் வந்து கற்றிருக்கின்றார் என்று மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். அப்ப இவர் பிரம்மா பாபா நினைச்சுக்கிறாங்க, பிரம்மா பாபா ஏதோ குருட்ட வந்து கத்துக்கிட்டு வந்து சொல்றாருன்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி என்றால் குருவுக்கு மற்ற சிஷ்யர்களும் இருப்பார்கள் அல்லவா, இவர் மட்டும்தான் ஒரு சிஷ்யரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஒரு சிஷ்யர் மட்டும்தான் இருந்தாரா என்ன, இவருக்கு ஏதாவது ஒரு குரு இருந்து சொல்லியிருக்கணும்னா அப்ப அந்த குருவுக்கு மற்ற சிஷ்யர் இருந்தா அந்த அந்த சிஷ்யர்களும் இதே விஷயத்த சொல்லுவாங்கல்ல. 5000 வருஷ சக்கரம், இதுல சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இதே விஷயங்களை வேற சிஷ்யர்கள் சொல்லுவாங்கல்ல. அது என்ன இவரு மட்டும் சொல்லினுக்கிறாரு, பிரம்மா பாபா மட்டும் இந்த விஷயத்த யாருமே சொல்லாத விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாருன்னா அப்ப இவருக்கு யார் சொன்னது.
அப்ப அந்த குரு யாரா இருக்காங்களா? சிவபாபாக்கு யாரா சொன்னாங்களா? இல்லையே. குருவிற்கு நிறைய சிஷ்யர்கள் இருக்கிறார்கள். ஆகாங்காவிற்கு பாருங்கள். இப்ப ஆகாங்கான்னு ஒரு குரு இருந்தாரு. அவருக்கு நிறைய சிஷ்யர்கள் இருந்தாங்க. எவ்வளவு சிஷ்யர்கள் இருக்கிறார்கள்? உள்ளுக்குள் குருமார்களை பற்றி எவ்வளவு இருக்கிறது? அவர்களை வைரங்களோடு எடை போடுகிறார்கள். உள்ளுக்குள்ள குரு பத்தி சொன்னாலே சிஷ்யர்கள் உயர்வா மதிப்பிட்டு சொல்லுவாங்க. அவங்கள வைரத்தோடு எடை போடுகிறார்கள் சொல்லி சொல்றாரு. நீங்கள் அப்படிப்பட்ட சத்குருவை எதில் எடை போடுவீர்கள்? நமக்கு அந்த மாதிரி ஒரு சத்குரு கிடைச்சிருக்காரு. அவரை எதுல போய் நம்ம எடை போடுறது? வைரங்கள்ல எடை போடுவாங்களாம் அந்த குருக்களையே. அப்ப இந்த சத்தியமான குரு நமக்கு வந்திருக்காரு. அவரை எதுல நம்ம எடை போடுறது சொல்லி கேக்குறாரு. இவர் எல்லையற்ற சத்குரு ஆவார். இவருடைய எடை எவ்வளவு? ஒரு வைரம் கூட போட முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களேன், அவர் வைரத்துக்கு கூட ஒப்பிட முடியாது. அந்த அளவுக்கு அவர் ஹையஸ்ட். அப்பேற்பட்ட சத்குருவா நம்ம கிடைச்சிருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை சிந்தனை செய்ய வேண்டும். இது ஆழமான விஷயமாகும். இதெல்லாம் ஆழமான விஷயங்கள். இதை சிந்தனை பண்ணணும். ஹே ஈஸ்வரா என்று அனைவரும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர் தந்தை, டீச்சர், குருவாக இருக்கிறார் என்பதை கொஞ்சமாவது புரிந்திருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பாருங்க, சும்மா பக்தி மார்க்கத்துல ஈஸ்வரா ஆனா பாட்டெல்லாம் பாடுவாங்க. தொமேவ மாதா தொமேவ பிதா அப்படின்ட்டு பாடுவாங்க. நீயே தாயும் தந்தையும், நீயே சத்குருவும் டீச்சரும் பாடுவாங்க. ஆனால் புரிஞ்சுக்கிட்டாங்களா? அவர் தான் தந்தையா இருக்கிறாரு, டீச்சரா எப்படி இருக்கிறாரு, குருவா எப்படி வராருன்ட்டு கொஞ்சமா புரிஞ்சிருக்கிறாங்களா? இவர் சாதாரணமான விதத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனா சிவபாபா பாருங்க, சாதாரணமா ஒரு பிரம்மா மிடில் கிளாஸ் ஒரு பர்சன். அவர் 60 வயசு. அவருடைய உடல்ல சாதாரணமா உட்கார்ந்துருக்கிறாரு. இவர் கதியின் மேல் அமர்வது கூட அனைவருடைய முகத்தையும் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான். இந்த பிரம்மா பாபா கதி மேல உட்கார்றாரு. எதுக்கு அந்த கதி மேல உட்கார்றாங்கன்னா, எல்லாரையும் பார்க்கணுன்றதுக்காக தான் சொல்லி சொல்றாரு. குழந்தைகள் மீது அவ்வளோ அன்பு இருக்கிறது அல்லவா சிவபாபாக்கு. குழந்தைகள் மேல அவ்வளோ பாசம், அன்பு கடல், அவ்வளோ அன்பு. அதனாலதான் பாக்குறாரு. இந்த உதவி செய்யக்கூடிய குழந்தைகள் இல்லாமல் ஸ்தாபனை செய்வாரா என்ன? அப்ப எல்லாருமே அவருடைய குழந்தைகள், அவருக்கு உதவி செய்யறவங்க தான் அவர் குழந்தையா ஆயிருக்கிறாங்க. அவங்க இல்லாம நான் எப்படி ஸ்தாபனை செய்வேனா என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. அதிகம் உதவி செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அதிக அன்பு செலுத்துவார். யாரெல்லாம் அவருக்கு அதிகமா உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு அதிகமா அன்பு செலுத்துவார் சொல்லி சொல்றாரு. அதிகம் சம்பாதிக்கக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடையும் சொல்லி பாபா சொல்றாரு. எந்த குழந்தை நிறைய சம்பாதிக்குதோ அந்த குழந்தை நல்ல குழந்தையா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உயர்ந்த பதவி அடையும் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த குழந்தையின் மீது அன்பும் ஏற்படுகிறது. பாபாவுக்கு அன்பு ஏற்படுகிறது. குழந்தைகளை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். பாபா ஒரு தடவை தான் வராரு கல்பத்துல. சங்கமயுகத்துல வராரு. பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாராம் குழந்தைகளை. ஆஹா, என் குழந்தைகள் 5000 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கிறாங்க. ஆத்மா மிகுந்த குஷி அடைகிறது. நம்மளும் அப்படிதான் குஷி அடைகிறோம். கல்பமாக குழந்தைகளை பார்த்து குஷி அடைகிறேன்னு சொல்லி சொல்றாரு. கல்பமாக இதே குழந்தைகள் தான் உதவியாளராக ஆகிறார்கள். மிகவும் அன்பானவர்களாக இருக்கிறார்கள் சொல்லி பாபா பாக்குறாரு. கல்பத்திற்கான அன்பு இணைந்து விடுகிறது சொல்லி சொல்றாரு. அதான் இந்த பந்தம் ஜன்ம ஜன்மத்திற்கான பந்தம் இணையுதுன்னு சொல்லி பாட்டு பாடுவாங்கல்ல. அது 7 ஜென்மத்துக்கே அந்த கணவன் மனைவி அப்படி அன்பு செலுத்துறாங்க. ஆனா இங்க பாருங்க, கல்பத்திற்கான அன்பு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்ச என்னுடைய அப்பாவை என் கடவுள் அவர் இப்ப கிடைச்சிருக்கிறாரு. அந்த அன்பு இணைஞ்சிருது சொல்லி சொல்றாரு. எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்திருங்கள், புத்தியில் பாபாவின் நினைவு இருக்கட்டும். நீங்க எங்க வேணா போங்க, எந்த இடத்துக்கு வேணாலும் போங்க, நீங்க இருக்கிற இடத்துல இருங்க, ஆனா என்ன மட்டும் புத்தியில நினைவு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவர் எல்லையற்ற தந்தையா இருக்கிறாரு. இவருக்கு யாரும் தந்தையும் இல்லை, இவருக்கு டீச்சரும் இல்லை. அவரே அனைத்துமாக இருக்கிறார். அவரை தான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள். இந்த மாதிரி நினைவு செய்ய சொல்றார். எங்க அப்பாவுக்கு யாரும் அப்பா கிடையாது, டீச்சரும் கிடையாது, சத்குருவும் கிடையாது. அவரு தான் எனக்கு அப்பாவா வந்திருக்கிறார். அவர் தான் கடவுள். அவரை தான் அந்த உலகமே நினைவு செய்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்தில் யாருமே நினைவு செய்ய மாட்டார்கள். ஆனா சத்தியுகத்துல பாருங்க, சுகமா இருக்கிற நேரத்துல யாரும் கடவுள் நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் நம்ம கூட இருக்கிறாங்க. தங்க மாளிகை இருக்குது, வைரங்கள் இருக்குது, சாப்பிட்றதுக்கு 36 வகை பட்ட உணவுகள் இருக்குது, உறவினர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் அன்பா பாசமா பாத்துக்கிறாங்க. நீங்க ஏன் கடவுள் நினைக்க போறீங்க? அதனாலதான் பாபா சொல்றாரு, சத்தியுகத்துல என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க சொல்லி சொல்றாரு. 21 பிறவிகளுக்கு படகு கரை கடந்து விடுகிறது என்றால் உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். இப்ப 21 பிறவிக்கு படகு கரை சேருதுன்னா எவ்வளவு குஷி இருக்கணும். அவ்வளவுதான். முழு நாளும் பாபாவின் சேவை செய்ய வேண்டும். அந்த மாதிரி 21 பிறவிக்கு படகு கரையேறுனா
குஷியோட போய் பாபா சேவை செய்யுங்க முழு நாளும் சொல்லி சொல்றாரு. அப்படிப்பட்ட தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அப்பேற்பட்ட தந்தையோட அறிமுகத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். பாபாவிடமிருந்து இந்த ஆஸ்தி கிடைக்கிறது. பாபா நமக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றார். மேலும் பிறகு அனைவரையும் தன்னுடன் அழைத்து செல்கின்றார். அதுக்கப்புறம் எல்லாரையும் அவர் கூட கூட்டிட்டு போறாரு. முழு சக்கரமும் புத்தியில் இருக்கிறது. இப்ப முழு சக்கரமும் நமக்கு புத்தியில் இருக்குது. இப்படிப்பட்ட சக்கரத்தை யாருமே உருவாக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. யாருக்கும் அர்த்தம் தெரியவில்லை, நீங்கள் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அந்த சத்தியுகம் எத்தனை லட்சக்கணக்கான ஆண்டுகள் அப்படின்லாம் சாஸ்திரத்துல எழுதியிருக்காங்க. யாருக்குமே அர்த்தம் தெரியல. ஆனா முழு சக்கரமும் இப்ப நம்ம புத்தியில இருக்குது. இந்த சக்கரத்தை நம்ம யாரும் இந்த மாதிரி சக்கரத்தை யாருமே உருவாக்க முடியாது, சிவபாபாவை தவிரன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம், பாபா நம்முடைய எல்லையற்ற தந்தையாகவும் இருக்கிறாரு, எல்லையற்ற ராஜ்யமும் நமக்கு கொடுக்குறாரு. பிறகு தன்னுடன் அழைத்தும் செல்வார் சொல்லி பாபா சொல்றாரு. இப்படி எல்லாம் நீங்க புரிய வச்சீங்கன்னா பிறகு யாரும் சர்வ வியாபி என்று சொல்ல முடியாது. அவர் எப்ப தந்தையா இருக்கிறாரு, டீச்சரா வந்திருக்கிறாருன்னா அப்ப ஒருத்தரா தானே இருக்கணும். அந்த ஒருத்தர் தான் தந்தையா இருப்பாரு, டீச்சரா இருப்பாரு. அப்ப அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னு எப்படி சொல்லுவாங்க? அவர் தந்தையா இருக்கிறாரு, டீச்சரா இருக்கிறாருன்னா எப்படி சர்வ வியாபியாக இருக்க முடியும் சொல்லி அந்த ஞானம் போயிரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லையற்ற தந்தை தான் ஞானம் நிறைந்தவர் ஆவார். உண்மையிலே கடவுள் மட்டும்தான் அறிவு நிறைஞ்சவர், ஞானம் நிறைந்தவரா இருக்கிறார், ஞானக்கடலா இருக்கிறாரு. முழு சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை கூட தெரிந்திருக்கின்றார். பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், படிப்பை மறந்து விடாதீர்கள். பாபா இப்ப சொல்லி புரிய வைக்கிறாரு, குழந்தைகளே படிப்பு மறந்துடாதீங்க, இது மிகப்பெரிய படிப்பாகும். நீங்க படிக்கிறீங்களே டாக்டர், இன்ஜினியர், ஐஏஎஸ், கலெக்டர், இதெல்லாம் விட மிகப்பெரிய படிப்பு மனுஷன்ல இருந்து தேவதையாகிற படிப்பு. அது யார் பாடம் எடுக்கிறாங்க? கடவுளே பாடம் எடுத்து புரிய வைக்கிறாரு. அப்ப இந்த படிப்பை நீங்க விடக்கூடாது. பாபா பரமபிதாவாக இருக்கின்றார், பரம டீச்சராக, பரம சத்குருவாக இருக்கின்றார். இந்த அனைத்து குருமார்களையும் அழைத்து செல்வார். கடைசியில நீங்க குருன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களே, நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, இப்போ அந்த குருமார்களை கூட அவர் தான் அழைத்துட்டு போவார். இப்படி எல்லாம் அதிசயமான விஷயங்களை சொல்ல வேண்டும். இதெல்லாம் நீங்க எல்லாருக்கும் சொல்லி புரிய வைங்க. இது எல்லையற்ற விளையாட்டு என்று சொல்லுங்கள். ஆனா இது எல்லாமே விளையாட்டு, சிவனின் திருவிளையாடல் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இந்த உலக நாடக சக்கரமும் ஒரு விளையாட்டுன்னு சொல்லி புரிய வைங்கன்னு சொல்றாரு. ஒவ்வொரு நடிகருக்குமே அவரவருடைய நடிப்பு கிடைத்திருக்கிறது. இப்ப எல்லாருமே நடிகர்கள், உலகமே ஒரு நாடகமேடை, நாம் அனைவரும் நடிகர்கள், ஷேக்ஸ்பியர் சொன்னார்ல. இப்போ ஒவ்வொரு நடிகருக்குமே அவங்களுடைய நடிப்பு கிடைச்சிருக்குது சொல்லி சொல்றாரு. எல்லையற்ற தந்தையிடமிருந்து நாம் தான் ராஜ்யத்தை அடைகிறோம். இப்ப எல்லையற்ற அப்பா வந்துட்டார், அவர் தான் கடவுள். அவர்கிட்ட நாம தான் ராஜ்யத்தை அடையிறோம். நாம் தான் எஜமானர்களாக இருந்தோம் சொல்லி சொல்றாரு. நம்ம தான் இந்த உலகத்துக்கே எஜமானரா இருந்தோம். வைகுண்டம் கூட இருந்து சென்றிருக்கிறது. இதே உலகத்துல, இதே பூமியில சொர்க்கம் கூட இருந்துதான் போயிருக்குது. பிறகு மீண்டும் கண்டிப்பாக சொர்க்கம் வரும். கிருஷ்ணர் புதிய உலகத்தின் எஜமானராக இருந்தார். இப்போது பழைய உலகமாக இருக்கிறது. கிருஷ்ணர் இருந்தார், கண்டிப்பா கிருஷ்ணர் ஒரு காலத்துல இருந்தார். ஆனா அப்ப உலகம் புதுசா இருந்தது, அதுல எஜமானரா அவர் தான் இருந்தாரு. ஆனா இப்ப உலகம் பழசாயிடுச்சு, இங்க கிருஷ்ணர் வரமாட்டாரு. பிறகு கண்டிப்பாக புதிய உலகத்தின் எஜமானராக அதே கிருஷ்ணர் தான் ஆவார் சொல்லி பாபா சொல்றாரு. படத்தில் கூட தெளிவாக இருக்கிறது, நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இப்போது நம்முடைய கால்கள் நரகத்தின் பக்கமும் முகம் சொர்க்கத்தின் பக்கமும் இருக்கிறது. நம்ம கிட்ட ஒரு படம் இருக்கும், கிருஷ்ணர் கையில சொர்க்கம் இருக்கும், அவரோட கால் நரகத்தை உதைக்கிற மாதிரி இருக்கும், முகம் சொர்க்கத்தின் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் நினைவு இருக்கிறது சொல்லி சொல்றாரு. இப்படி நினைவு செய்து செய்து கடைசி நேரத்தில் புத்தியில் என்ன இருக்கிறதோ அப்படிப்பட்ட நிலை ஆகிடும். இந்த மாதிரி நீங்க பாபா நினைச்சு சொர்க்கத்தை நினைச்சு, பாபா நினைச்சு சொர்க்கத்தை நினைச்சு, கடைசி நேரத்துல உடலை விட்டு உயிர் போகும்போது அதுல புத்தியில் என்ன இருக்குதோ அந்த மாதிரி நிலை ஆகிடும் சொல்லி சொல்றாரு. அப்ப பாபா நினைச்சிட்டே சரீரை விட்டோம்னா பாபாட்ட போயிடும், சொர்க்கத்தை நினைச்சிட்டே சரீரை விட்டோம்னா சொர்க்கத்துக்கு போயிடும். அதான் சொல்றாரு. இப்ப நினைக்க நினைக்க அப்படியே அதுவாயிடுவீங்கன்றாரு. எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களாக இருக்கிறது, இதை சிந்தனை செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி புது புது விஷயங்கள்லாம் பாபா சொல்றாருல்ல, இதெல்லாம் நீங்க சிந்தனை செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த கண்களின் மூலம் என்னவெல்லாம் தெரிகிறதோ அவற்றிலிருந்து பற்றை நீக்க வேண்டும். ஒரு பாபாவை மட்டுமே பார்க்க வேண்டும். உள்ளுணர்வை சுத்தமாக்குவதற்காக இந்த மோசமான சரீரத்தின் பக்கம் கொஞ்சம் கூட கவனமே செல்லக்கூடாது சொல்லி
சொல்லி பாபா சொல்றாரு. 2வது பாயிண்ட், பாபா சொல்லக்கூடிய தனிப்பட்ட மற்றும் சத்தியமான ஞானத்தை நல்ல விதத்தில் படிக்க வேண்டும் மற்றும் படிப்பிக்க வேண்டும். பாபா என்ன சொல்றாரோ அதை நல்லா படிக்கணும், மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணுன்றாரு. படிப்பை ஒருபோதும் தவற விடக்கூடாது, ஒரு நாள் கூட முரளி மிஸ் பண்ணக்கூடாது சொல்லி சொல்றாரு. வரதானம், அமைதி சக்தியை பயன்படுத்துவதன் மூலம் ஒவ்வொரு காரியத்தில் எளிதாக வெற்றியை பலனாக அடையக்கூடிய பிரயோகி ஆத்மா ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ அறிவியல் சக்தியெல்லாம் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, சயின்ஸ் சக்தி. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது அமைதி சக்தி. நமக்கு அமைதி கடலே கிடச்சிட்டாரு, அவர் டெய்லி அமைதி சக்தி கொடுக்குறாரு. அந்த அமைதி சக்தியை பயன்படுத்துறது மூலமாக ஒவ்வொரு காரியத்திலையும் ஈஸியாக வெற்றி அடைய முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மாதிரி அடையக்கூடிய பிரயோகி ஆத்மா ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட இருக்குது அந்த சக்தி, யூஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வச்சுருக்குறோம், அதை எடுத்து யூஸ் பண்ணோம்ல, யூஸ் பண்ணாமல் அது என்ன ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி உங்களுக்குள்ளாரே அமைதி சக்தி இருக்குது, அதை காரியத்தில் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் பிரயோகி ஆத்மாவா ஆயிருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது நேர மாற்றத்தின்படி அமைதி சக்தி என்ற சாதனத்தை பயன்பாட்டில் கொண்டு வரும் பிரயோகி ஆத்மா ஆகுங்கள் சொல்லி பாபா சொல்கிறார். இப்போ நேர அனுசாரம் நேரம் மாறப்போகுது, அமைதி சக்தி ரொம்ப தேவைப்படுது. அந்த சாதனத்தை நீங்கள் பயன்பாட்டில் கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதை பிரயோகினா பயன்படுத்துறது, பிரயோகம் செய்யறது அப்படின்னா பயன்படுத்துறது. அந்த மாதிரி பிரயோகி ஆத்மாவா ஆகுங்க. வார்த்தைகளின் மூலம் ஆத்மாக்களுக்குள் அன்பு என்ற சகயோக பாவனையை உருவாக்குவது போன்று சுப பாவனை, அன்பான பாவனைக்கான ஸ்திதியில் நிலைத்திருந்து அவர்களுக்குள் சிரேஷ்ட பாவனைகளை உருவாக்குங்கள். நேற்று அதான் சொன்னாரு, இந்த அமைதி சக்தியினுடைய சாதனங்கள், ஆயுதங்கள் சொல்லிட்டு 3 சொன்னாரு. அது நான் சுப பாவனை, சுப ஆசை, சுப சங்கல்பம், சுப பாவனை மற்றும் கண்களின் பாஷை. இது 3 தான் அமைதி சக்திக்கான ஆயுதங்கள் சொல்லியிருந்தார். அதே தான் சொல்றாரு, வார்த்தைகள் மூலம் நம்ம ஆத்மாக்களுக்குள் அன்பு என்ற சகயோக பாவனையை உருவாக்குறது, சுப பாவனை, அன்பான பாவனைக்கான ஸ்திதியில நிலைத்திருந்து அவங்களுக்கு சிரேஷ்ட பாவனைகளை உருவாக்குங்கன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம அன்பா அவங்கள்ட்ட பேசுறோம், அவங்கள நல்லா இருக்கணும், அவங்களுக்கும் ஞானம் கிடைக்கணும், அன்பா நம்ம வார்த்தைகள் பேசணும். அந்த மாதிரி இருந்தோம்னா அந்த மாதிரி சிரேஷ்ட பாவனைகளை அவங்களுக்குள்ளார உருவாக்குங்கன்னு சொல்லி சொல்றாரு. தீபத்தை ஏற்றுவது போன்று உங்களது சக்திசாலியான சுபபாவனை மற்றவர்களுக்குள் மிக உயர்ந்த சிரேஷ்ட பாவனையை உருவாக்கிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, நம்ம தீபாவளி டைம்லலாம் ஒரு விளக்கு ஏற்றிட்டு அந்த விளக்கை வச்சு இன்னொரு விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தீபம் இன்னொரு தீபம் ஏற்றுறது மாதிரி உங்களுடைய சக்திசாலியான உங்கள் ஆத்மா தீபம் ஏற்றப்பட்டு நீங்கள் அந்த தீபத்தின் மூலமாக எல்லாருடைய ஆத்மாவுடைய தீபத்தை ஏற்றுங்க. நீங்கள் அதுக்கு சக்திசாலியான சுபபாவனை வைங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. உங்களுடைய அந்த சுபபாவனை மூலமாக மற்றவங்களுக்கு உள்ளரையும் மிக உயர்ந்த சிரேஷ்ட பாவனையை உருவாக்கிடும்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் எல்லாரையுமே குறித்து நல்ல எண்ணங்களை உருவாக்கணும். சுப பாவனைனா நல்ல எண்ணங்கள், நல்ல பாவனை. இவங்களும் பாபா குழந்தை ஆவாங்க, இவங்களுக்கும் நல்லது நடக்கட்டும், இவங்களும் சக்திசாலியாக ஆகட்டும், இவங்களும் சொர்க்கத்தில் தேவதையாக வரட்டும். அந்த மாதிரி நம்ம சுப பாவனை வைக்கணும். எல்லாருமே நம்மளுடைய சகோதர சகோதரிகள். அந்த மாதிரி வைக்கும்போது அவங்களுக்குள்ளாரையும் அந்த சிரேஷ்ட பாவனையை உருவாக்கிவிடும் சொல்லி சொல்கிறாரு. இந்த சக்தியின் மூலம் ஸ்தூல காரியத்தில் மிக எளிதாக வெற்றி அடைந்து விடுவீர்கள் சொல்லி சொல்கிறார். இந்த மாதிரி நீங்கள் அந்த சக்தியை யூஸ் பிரயோகம் பண்ண அமைதி சக்தியை நீங்கள் ஸ்தூல காரியத்தில் மிக ஈஸியாக வெற்றி அடைஞ்சிருவீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். பிரயோகப்படுத்தி பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. போதும் பாருங்க, அமைதி சக்தியை பிரயோகப்படுத்தி பாருங்க, போதும் சொல்லி பாபா சொல்கிறாரு. ஸ்லோகன், அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆக வேண்டுமென்றால் மலர்ந்திருக்கும் ஆன்மீக ரோஜா மலராக ஆகுங்கள், வாடிய மலராக அல்ல சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருக்குமே பிரியமா இருக்கணும். இப்ப இந்த காலத்துல எல்லாருக்குமே பிடிச்சவங்கன்னா எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா கலகலகலன்னு யார் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருக்கதா எல்லாருக்கும் பிடிக்குது இல்லையா. இவங்க கூட போனாலே நல்ல வைப்ரேஷன், பாசிட்டிவா இருக்கும். ஜோக் அடிப்பாங்க, சிரிப்பாங்க, சிரிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி கூட இருக்கிறவங்க தானே எல்லாருக்கும் பிடிக்குது. அதான் பாபா சொல்றாரு, எல்லாருக்கும் பிரியமானவங்களா ஆகணும்னா மலர்ந்திருக்கிற ரோஜா மலர் மாதிரி இருக்கணும். ஆன்மீக ரோஜா மலரா ஆகுங்க. பாபா நினைவுல எப்பயுமே முகம் வாடாம அப்படியே முகம் மலர்ந்து இருக்கிற ரோஜா மலர் மாதிரி இருக்கணும். உங்க ஃபேஸை பார்த்தா அப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி உள்ளுக்குள்ள என்னவோ அதானே வெளியே வரும், முகத்திலே தெரிஞ்சிடும். அப்போ உங்க முகம் வாடாம அழகா ஆன்மீக ரோஜா மலர் மாதிரி இருந்தா எல்லாருக்கும் பிரியமானவர்களா இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா வாடிய மலராக இருக்கக்கூடாது.
வாடிய மலராக இருந்தால் யாருக்குமே பிடிக்காது இல்லையா? பூஜைக்குள்ள கூட வாடிய மலர்லாம் தூக்கி போட்டுருவாங்க. சாமி ரூமில் அது வாடிய மலர்லாம் பிடிக்காது, தூக்கி போட்டுருவாங்க. எது ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதை தான் வைப்பாங்க. அது மாதிரி தான் நீங்களும் இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ட்ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.